பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஃப்ரைடே 21ஆம் தேதி அந்த ஜெபத்திற்காய் நம்முடைய ஆலய கட்டுமான பணியில் விசேஷமான ஒரு ஜெபம், அந்த லேண்ட் பிரேக்கிங் செர்மனின்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அந்த நிலத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யணும். ஸோ ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு நாளும் தடைப்படாதபடி அது முடிய வேண்டும். ஸோ அதனால் அது தேவைகள், பெரிய தேவைகள். கிட்டத்தட்ட அந்த நாளுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1,80 lakh rupees தேவை. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஏன்னா 2,50,00,000 நம்ம 70 நம்ம கொடுத்துருக்குறோம், 70 lakhs கொடுத்துருக்குறோம். இன்னும் 1,80,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ எல்லோரும் பாரப்படுங்க. கர்த்தர் எப்படியாயில் ஒரு 180 பேரை 1 lakh கொடுக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எழுப்பட்டும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்நாளில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இது தேவனுடைய ஆலயம் கட்டுகிறீர்கள். ஒரு மனுஷனுக்காக கட்டுகிற ஆலயம் அல்ல, தேவனுக்காய் கட்டுகிற ஆலயம். அதனால் நம்ம எல்லாரும் இணைந்து அதில் செயல்பட உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதை குறித்து விவரங்கள் வேண்டுமென்றால், இல்லாவிட்டால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நான் பேசுகிறேன். ஸோ இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 68வது சங்கீதம் 6வது வசனம், Psalms 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளையோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். நான் சொல்ல, இந்த காலவெளியில் அன்றைக்கி ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், தங்குறதுக்கு கூட ஒரு வீடு இல்லை. சரியா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். நிறைய கட்டுகளில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு நிலையான வீட்டை தருவார். நீங்கள் வாஞ்சிங்க, ஆண்டவரே நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வீடு, ஒரு நிலையான ஒரு வீடு, சுகமாய் தங்குற ஒரு வீடு. ஆண்டவரே கர்த்தா, என் கட்டுகள் எல்லாம் விளக்குகிற ஒரு வீடாக இருக்கட்டும், நான் சுகமாய் தங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜெபத்தை வைங்க. நிச்சயமாகவே இந்த ஆண்டில் கர்த்தர் உங்கள் நல்ல வீட்டை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டிலேருந்து வேலை செய்கிற பிள்ளைகள், தங்கி இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டு செல்லுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலையை கொடுங்க, அந்த பிள்ளைகள் நல்ல உயர்வை கொடுங்க, எல்லா தடைகளை நீக்கப்படுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ள விடமா ஜெபிக்கிறேன். விசேஷமாக கத்தா, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுங்கப்பா. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். எல்லா தடைகளையும் நீக்குங்க. எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க. எல்லா குட்டி நாவிலேருந்து விடுதலை கொடுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் அந்த வீட்டில் குறைவு இருக்கக்கூடாது. இந்த நாளில் எந்த ஒரு குடும்பம் பட்டினியாக இருக்கக்கூடாதப்பா. எல்லா குடும்பத்தில் ஆகாரம் நிறைவாக இருக்கட்டும். அந்த களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகள் நிறைவை பார்க்கட்டும். அநேருக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அன்றைய கத்தா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க. இந்த நாளில் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுங்க. இந்த ஆண்டுக்கு தாவே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைவான ஒரு ஆண்டாக இருக்கட்டும் அப்பா. ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே, நீ ஆண்டவரே உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆண்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அதிசயங்களை காண பண்ணுங்க. அற்புதமாய் நடத்துங்கப்பா. விசேஷமாக சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. மிகப்பெரிய தேவையில் நிற்கிறோம். அன்றைய நாளிலே கத்தாவே, அன்றைய கத்தாவே, வெள்ளிக்கிழமை நடக்கிறதான கத்தாவே, அந்த ஜெபத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அன்றைய அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. அந்த 1,80,00,000 ரூபாய் சந்திங்கப்பா. அந்த ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் நீர் ஜனங்களோடு பேசுவீராக. உமக்காக நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்ய, எல்லாரும் சேர்ந்து அதை கட்ட உதவி செய்யுங்க. என் தேவன் தானே மகிமையான காரியங்களை நீ செய்யணுமா ஜெபிக்கிறேனப்பா. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் கடின்மணி போல காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பெருமனில் கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை பற்றி பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக ஃப்ரைடே நடக்கிறதான அந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. God bless you.